ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சௌமியா அன்புமணி அமைச்சராக போகிறார். அட போங்கப்பா, சும்மா ஆர்வம் சொல்லினே இருக்கிறீங்க. அது எப்போ ஆக போறாரு, அமைச்சரவை மாற்ற எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. அவங்களுடைய கூட்டத்தில் அவங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகி பேசும்போது அப்படியே சிரித்துக்கொண்டே அமைதியாக இருந்திருக்கிறார் சௌமியா அன்புமணி. அப்படின்னா உள்ள ஏதோ வேலை நடக்குதுன்னு அர்த்தம். திமுகவில் எந்த கூட்டத்துக்கும் எந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் உதயநிதி ஸ்டாலின் வரமாட்டேங்கிறாருங்க. இப்படிலாம் இருந்தால் எப்படிங்க எதிர்கட்சி அரசியல் பண்ணுறது? நாங்கள் எவ்வளோ வலுவான எதிர்கட்சி தெரியுமா அப்படின்னு சொல்லி பல பேர் மேடையில் பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு 5 ஆண்டுகளாக கும்பகர்ண உறக்கத்தில் அந்த குழிக்குள்ளே பதுங்கி இருந்தவங்களாம் வெளியில் வந்து கூட போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அந்த சிஜேபி விஷயத்தில் கூட எல்லாரும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் எதுக்குமே வரமாட்டேங்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்படுறாங்க, அது கூட வரமாட்டேங்கிறாங்க. சிட்டிங் எம்எல்ஏ கைது செய்யப்படுறாங்க, அது கூட வரமாட்டேங்கிறாங்க. இப்படி இருந்தால் எப்படிங்கன்னு சொல்லி கட்சிக்குள்ளேயே ஒரு உதயநிதி ஸ்டாலினை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது. என்னுடைய மன்றத்து ஆட்கள் யாராவது வந்தாங்கன்னா தலைமைச் செயலகத்தில் தயவு செய்து நீங்களே பார்த்து அனுப்பிச்சு விட்டுருக்க. அவங்களெல்லாம் ரூம்குள்ளே விட்டுட்டு என்னைய டார்ச்சர் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 50 பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நபர்களுக்கு பதவி கொடுத்ததுனால எல்லாரும் நான் என்ன செஞ்சேன்ற மாதிரி எடுத்து வராங்களாமா. ஸோ மிகப்பெரிய தலைவலியாக 2 அமைச்சர்களுக்கு மாறி இருக்கிறது அப்படின்ற இன்னொரு தகவலோட கடைசியாக சட்டசபைக்குள்ள எப்படி நடந்துக்கணும், பல ஆண்டு காலம் சட்டசபையிலேயே இருந்த வாழ்ந்த நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி வாட்ஸ்அப் குழுவில் முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அப்படியே டிப்ஸுகளை அள்ளி விட்டுருக்கார். ஐயா நீங்க எப்பயா வரப்போறீங்க அப்படின்னு சொல்லி யாரும் வாட்ஸ்அப் குழுவில் கேட்டாங்களா என்னன்றதுல. இதை பத்தியெல்லாம் டீடைலா பார்க்கலாம். வணக்கம், இது ஸ்பெக்ட்ரம் தமிழ். நான் ராமகிருஷ்ணன். ஃபர்ஸ்ட் சௌமியா அன்புமணி அவர்களுடைய விஷயத்துக்கு வந்துடுவோம். அதாவது பசுமை தாயகம் அப்படின்ற ஒரு அமைப்பு, அவங்க சார்பாக மரக்கன்று நடும் விழா அப்படின்றவங்க எடுத்திருக்காங்க. பொதுவாகவே இந்த இயற்கை சார்ந்த பல விஷயங்கள்ல ரொம்ப முனைப்போட செயலாக்கம் பெற்று இருக்கும். பாமகவினுடைய டிசைனே அப்படிதான். அந்த விழாவில் பேசும்போது தன்னுடைய கட்சியை சார்ந்த நிர்வாகி ஒருவர் கூடிய விரைவிலேயே நம்முடைய தலைவி தாரகை சௌமியா அன்புமணி அவர்கள் அமைச்சராக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ பேசியிருக்கார். கட்சி கூட்டத்தில் அந்த கட்சி சம்பந்தப்பட்ட தலைமை சம்பந்தப்பட்டவரை வாழ்த்து பேசுறது அப்படிங்கிறது மாற்று இல்லைன்னு சொன்னாலும் இதுக்கு அவங்க சௌமியா அன்புமணி காட்டி ரியாக்ஷன் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பேசு பொருளாக இருக்கு. அப்படியே சிரிச்சுட்டு அவை இது அப்படியே பார்த்தாங்களாம். வேற என்னையா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதாவது அவங்க ஏதோ உள் வேலைகள் நடக்குது அப்படின்ற மாதிரியும் விசிகாவுக்கு இது பேரிடியாக இருக்குமா, அவங்களுக்கு நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இந்த முறை என்ன பண்ண போறாங்க, அதற்கான ஏற்பாடுகள் நடக்கிறதா அப்படின்ற மாதிரியும் கூடிய விரைவிலேயே அமைச்சரவை மாற்றத்தில் சௌமியா அன்புமணி அமைச்சரவையில் இடம்பெறுவார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் இதன் மூலியமா கட்சி நிர்வாகிகள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. தாவேக அரசு சும்மா ஒன்றும் ஆட்சிக்கு வந்துடல. அவங்களும் வாக்குறுதியை கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. அதுவும் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி. யாரால? திராவிட கழகங்களால். எங்கனால முடியா? கலெக்ஷன் கரப்ஷன் என்ன சொல்லுவாரே, அந்த 2 பேரும் சொல்லிட்டாங்க. மு க ஸ்டாலின் ஐயா சொல்லிட்டாரு, ஐயா எடப்பாடி கே பழனிசாமி கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் வந்துருச்சு இல்ல, எத்தனை முறை கேட்டது. ஸோ இந்த மாதிரில இருந்து அதெல்லாம் குறைச்சாலே கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 வரைக்கும் போகுது லீக்கேஜ். அதெல்லாம் குறைச்சாலே முடியும் அப்படின்னு சொல்லி தாவேகா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அக்டோபர் 5 கூட்டத்தொடர், சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நடக்க போகுது. அப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. வேளாண் பட்ஜெட் 6ஆம் தேதி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப இந்த நேரத்துல திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படியே போர் வாளாக, அப்படியே வில்லிலிருந்து பாயும் அம்பாக எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்த சட்டப்பேரவையினுடைய மாண்புகளை பறைசாற்றக்கூடிய நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த சட்டப்பேரவையில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்திருக்காராமா. இந்த 2500 ரூபாய் மகளிர் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் மறந்துடாதீங்க. அப்புறம் இந்த 8 கிராம் தங்கம் ஏதோ கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்புறம் மருத்துவ காப்பீடு ஏதோ 25 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இன்னும் பலதெல்லாம் இருக்கியா, அதெல்லாம் மறந்துடாதீங்கயா. எல்லாத்துக்கும் மேல சட்டப்பேரவை லைவா டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. போன தடவை தான் ஏதோ 1 தடவை 2 தடவைன்ற மாதிரி பிடிங்கி விட்டாங்க. இந்த தடவை முழுவதுமா லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. எப்படி நீங்க கண்ணியமா பேசணும், அதான் அவர்களுடைய வழியிலே எப்படி கண்ணியமாக நீங்க பேச வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய வார்த்தைகளை போட்டு அப்பப்போ மானே தேனே பொன்மானை போட்டு பேசுங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. ஐயா, இந்த சட்டப்பேரவை லைவ் அப்படிங்கிறதா எப்படி எங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு நாங்கள் இருப்பது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இப்படிதான்ப்பா இருக்குன்னு சொல்லி பல
நினைவூட்டல்களும் அறிவுறுத்தல்களையும் கொடுத்திருப்பதாக தகவல். தாவேகா சார்பாக 2 வாரியத்துல தன்னுடைய ஆட்களை போட்டிருக்காங்க. தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக லயோலா மணி, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தினுடைய தலைவராக சிவா அப்படின்றவர் நியமிக்கப்பட்டிருக்கார். 2 பேர் தான் போட்டிருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தா திருவாரூர், மயிலாடுதுறை, கன்னியாகுமரி, இந்த பக்கம் சேலம், நாமக்கல், விட்ட பாண்டிச்சேரியில இருந்துலாம் வந்துருவாங்க போல இருக்குது. எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா 2 டேட்டா புக்கு கொண்டு வராங்களாமா. ஒண்ணு ரசிகர் மன்றத்துல இவ்வளவு நாட்களாக அந்த நபர் என்னென்ன பணிகளை செய்தார், தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி ஆரம்பித்த பிறகு கட்சியினுடைய வெற்றிக்காக 2026 தேர்தலில் அவங்க என்ன களப்பணி ஆற்றினாங்க, இந்த 2 நோட்டையும் தூக்கிட்டு நேரா வந்துடுறாங்க. 2 அமைச்சர்கள் கிட்ட வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க தானே பவர் செக்டர். ஆனந்த அமைச்சர் அவர்கள்ட்டையும் ஆதவர்ஜுனா அமைச்சர்கள்ட்டையும் வந்துட்டு நேரா கொண்டு போய் கொடுக்குறாங்களாமா. சார், இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கோம் சார், எங்களுக்கு ஏதாவது பார்த்து வாரிய தலைவர்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு 5-6 வாரியத்தை எழுதிட்டு வந்துடுறாங்களாமா. இந்த வாரியத்தினுடைய தலைவர் பதவியெல்லாம் எனக்கு கொடுங்க. சரி, இது கொடுக்கலையா? சில பேர் என்னவா இருக்காங்கன்னா கான்ட்ராக்ட் எடுத்து பண்றாங்க போல இருக்கு. சின்ன சின்ன கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து பண்றாங்க போல. அவங்களும் என்ன, சார் எங்களுக்கு நாங்களாம் கான்ட்ராக்ட் எடுத்து பண்றோம் சார், கிடைக்கிறது ரொம்ப குதிரக்கம்பா இருக்கு சார், எங்களுக்கு ஏதாவது கான்ட்ராக்டாவது கொடுங்க சார், ஏதோ 4 காசு 5 காசு நாங்க பாக்குறோமே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க போல. முதலமைச்சர் என்னன்னா யாருமே லஞ்சம் வாங்கக்கூடாது, அரசு அதிகாரிகளே லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னா அமைச்சரவையில ஸ்ட்ரக்சர்ல நடக்கிற விஷயத்துக்கு எப்படி அவரு ஒத்துக்குவார் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு நிலையில இவன் 4 காசு நாங்களும் சம்பாதிக்கணும்னு வெளிப்படையாகவே பேசுறாங்களாமா. இவ்வளவு காசு செலவு பண்ணிருக்கன்னு சொல்லி அந்த செலவு கணக்கு புத்தகத்தை எடுத்து வந்திருக்காங்க. நீங்க என்னமோ செஞ்ச பணிகளை கொண்டு வராங்கன்னு நினைச்சுக்காதீங்க. எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், இதெல்லாம் நாங்க எப்ப சார் எடுக்கிறது, பிக்சட் டெபாசிட்ல போட்டிருந்தா கூட இன்னும் டபுள் ஆயிருக்கு சார்ன்ற மாதிரி அவங்களோ கொஞ்சம் வெளிப்படையாகவே கேட்கறாங்க போல இருக்குது. ஒரு நாளைக்கு ஏதோ ஒருத்தர் 2 பேர்னா எங்கேயாவது வரானா சரி வாப்பா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பேசி கட்சிக்காரனாச்சே வெற்றிக்காக பாடுபட்டு இருப்பானே, நாளைக்கு கொடி பிடிப்பான், போஸ்ட் ஓட்டுவான், நாளைக்கு பொதுக்கூட்டம்னா வருவான், கூட்டமா இருக்கும் அப்படின்றனால அவங்க ஏதாவது சேர்ந்தது. ஆனா ஒரு நாளைக்கு 30 பேர் 40 பேர் பார்க்க வந்தா தலைமைச் செயலகத்துல ஒரே கூட்டமா இருக்காமா. அதுவும் இந்த 2 அமைச்சர்கள்ட்ட ஒரே கட்சிக்காரங்க தொல்லையா இருக்காமா. உடனே கூப்பிட்டு தன்னோட பிஏ கிட்ட சொல்லிட்டாராமா, அது மாதிரி மன்றத்துல இருந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேளு, அவங்க ஏதாவது லெட்டர் கொடுத்தாங்க அப்படின்னா வாங்கி நீங்களே படிச்சு பாருங்க, அதுல என் மானிய கோரிக்கை மாதிரி மன்றத்தினுடைய வாரியத்தினுடைய தலைவர் கோரிக்கை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்களே தயவு செய்து பதில சொல்லி நாங்க இதை ஐயா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம், ஐயா ரொம்ப பிஸியா இருக்கிறாரு, ஐயாவை பார்க்க முடியாது, ஐயாவை அப்ப பார்க்கலாம்னு ஏதாவது ஒரு பதில சொல்லி நீங்களே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. டெய்லி டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அசிஸ்டன்ட் அந்த பிஏக்களை வச்சு நீங்களே பண்ணிருங்கன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பதாகவும் சொல்லப்படுது. சோ இதுல மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் கூட்டணி கட்சியில் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் சிலர் ரெக்கமெண்டேஷனுக்கு ஐயா நம்ம கட்சிக்காரங்க தான் கூட்டணியில தான் இருக்கிறோம், ரொம்ப நாளைக்கு இப்பதான் அதிகாரத்துல வந்திருக்கிறோம், இதனா பார்த்து பண்ணீங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்டா அவங்களும் வைக்க ஆரம்பிக்கிறோம். ஓ, சொந்த கட்சிக்காரரையே என்னால சமாளிக்க முடியல, கூட்டணி கட்சியில இருந்து வந்துட்டு ஏயாடி படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஒரே முழிப்பலா இருக்குது. சோ இன்னும் பல பதவிகள், வாரிய தலைவர் பதவிகள் அப்படின்ற வேக்கண்டா இருந்தாலும் யாருக்கு கொடுக்கறது, யாரை எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தாலும் வந்து கேட்கறவங்களை எப்படி சமாளிச்சு அனுப்புறது அப்படின்றது மிகப்பெரிய டாஸ்கா இருக்கு. இதுக்கிடையில அமைச்சர் பதவிக்கான அலுவல்கள் வேற, ஜனநாயகன் வேற ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுக்கான ப்ரமோஷன்ல வேற போயிட்டு சொல்லி ரொம்ப பரபரப்பாவே தலைமைச் செயலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் தகவல். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், திமுக எதிர்கட்சியா எப்படி செயல்படும், எப்படி வீரியமா செயல்படும், திமுகவோட நபர்கள் அப்படியே புற்றீசல் போல அங்கங்க போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கவன ஈர்ப்பு தீர்மானங்கள், பத்திரிகை அறிக்கைகள் அப்படின்னு சொல்லி யூடியூப், தினசரி நாளிதழ்கள், வார நாளிதழ்கள், சேட்டலைட் மீடியா, இன்னும் போலீஸ் எல்லாத்துக்கும் வேலை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவா அப்படியே உயிர்ப்போட அவங்களாம் வேலை செய்வாங்க, அறிக்கையெல்லாம் கொடுப்பாங்க, எது கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. நாங்கள் தமிழ்நாட்டை முன்னிறுத்தியதே திமுக தான், கடந்த ஆட்சியில் எப்படி தேனாரும் பாலாரும் ஒழியது தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க பொதுக்கூட்டங்கள்ல பேச ஆரம்பிச்சிருவாங்க. எங்க பார்த்தாலும் ஒரே திமுக கொடியா தான் இருக்கும், திமுக கொடிக்கம்பமா தான் இருக்கும். ஆனா பாருங்க, இந்த ஒரு 60 நாளா அவங்க ஒரு சுணக்கமாயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நினைக்கிறதுக்குள்ள ஒரு தகவல் விழுதுன்னா பாத்தீங்களேன். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, அப்புறம் ஜாமீன். செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்றாங்க, அவர் பார்த்தா முன்ஜாமீன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல போயிட்டு ஜாமீன் ஓரளவுக்கு வாங்குறாரு. அதுக்கான சட்ட விஷயங்கள், இன்னும் சொல்ல போனா சட்டமன்ற உறுப்பினர் எலும்ப உடப்ப அப்படின்னு சொல்லி அவரு பேசி அவரு அரெஸ்ட் ஆகி அவரு உள்ள இருக்கிறாரு. ஏவா வேலு ஐயா ஆல்மோஸ்ட்
அப்படியே போய் எட்ஜில் போயிட்டு அப்புறம் அப்படியே கூட்டு வந்து அவரு இப்போ ரொம்ப அமைதியா இருக்கிறார். ஸோ பேசுறவங்க எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஆழ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தானா சரி கட்சியோட தலைமை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா நாங்கள்லாம் அறிக்கை விடுகிறோமே, அதுவும் காரசாரமாக விடுகிறோமே அப்படின்னு சொல்ல மாதிரி ரொம்ப உப்புச்சப்பு இல்லாத அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. இவங்க அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரியான கட்சி நிர்வாகிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்தும் போராட்டங்களையும் கலந்து கொள்ளாதது அப்படிங்கிறதும் சிஜேபி போராட்டம் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம் தமிழ்நாட்டில் அது எந்த அளவுக்கு வீறு கொண்டு எழுது. நடிகர்கள் எல்லா வெளியில வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் தான் வரலன்னு நினைக்கிறேன், சூர்யா வரலன்னு நினைக்கிறேன், பாம்பேல இருக்காரு. ஸோ அவர் மட்டும்தான் வரலன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாருமே ஆல்மோஸ்ட் டைரக்டர்ஸ், உலகின் மாபெரும் கிறிஸ்டோபர் நோலனுக்கு இணையான படைப்புகளை கொடுத்த எல்லா டைரக்டர்ஸுமே வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாருமே பேசிட்டாங்க. பிரகாஷ் ராஜ் டெல்லியே போயிட்டார். ஸோ இந்த அளவுக்கு நடிகர்களுடைய ஆதரவு, அங்கங்க இருக்கக்கூடிய திராவிட கண்மணிகள், மறைமுக திமுக ஆதரவாளர்கள் எல்லாருமே வெளியில வந்து அவங்களுடைய பணியை, அதாவது என்னன்னா ஒர்க் மோடுக்கு மாறிட்டாங்க. அப்படின்றப்போ ஏன் தலைவர் வந்து கண்டுக்காமே இருக்காரு? இந்த போராட்டம் அப்பேற்பட்ட கொரோனா காலத்திலேயே வாயில துணியை கட்டி வெளியில நின்றுட்டு சத்தம் போட்டாரு, ஐயா கருப்பு பேண்ட் கருப்பு சட்டையை போட்டு பண்ணமையா, கருப்பு தான் கருப்பனே ஐயா கருப்பனேன்ற மாதிரி போராட்டம் பண்ணாங்களே. இப்ப இந்த அளவுக்கு வந்து அதுவும் லட்டான சில விஷயங்கள், லாக்அப் டெத் மரணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. சிஜேபி போராட்டத்துல நீட் ஒழிப்பு, நீட் பேனு, அந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. டெல்லியில அடக்குமுறை ஒடுக்குமுறையை பாசக செய்து ஐயோ பாஜகவையும் இவங்க எதிர்ப்பாங்களா வாழ்த்துவாங்களான்னு தெரியல. தொகுதி மறுவரையறைக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாத குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிலைகள் இருக்கிறதுனால எந்த இடத்துலையும் களத்துல இறங்கி சாலைக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து போராட்டங்களை தலைமை செய்யவில்லை என்ற சுணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு மனசுல ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்படி போனா எப்படி 5 வருஷம் நம்ம எப்படி ஓட்டுறது? இப்படியே அறிக்கையிலேயே ஓடிட்டு இருந்தா எப்படி? அதிமுக கூட சில இடங்கள்ல போராட்டங்களை அறிவிச்சிருச்சு ஐயா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எதிர்பார்க்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து களத்துல இறங்கி போராடணும், எதிர்கட்சியாக முழு வீச்சோட செயல்படணும், தவறுகளை சுட்டி காட்டணும், எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குது, எங்கெங்கெல்லாம் ஊழல் நடக்குது, எங்கெல்லாம் கைவிட்டு வாங்குறாங்க, ஆட்சியில ஒண்ணுன்னு சொல்றாங்க, இப்படிதான் ஆட்சி நடக்குது, தூய் ஆட்சின்னு சொல்றாங்க, ஆனா பாருங்க இப்படிலாம் நடக்கல, இன்னமும் அதே அவலங்கள்லாம் நீடிக்குது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமே. அதை நீங்க பேசினாதான ஊடகங்கள்ல போகும், அது வந்து தலைப்பு செய்தியாகும், அன்றைய நாளுக்கான டிபேட் தலைப்பாகும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஆனா பாருங்க உதயநிதி ஸ்டாலின் ஐயா ஒரு அறிக்கையை மட்டும் விட்டுட்டு அமைதியா இருக்காரு. ஏன் இந்த மயான அமைதி? அவங்க கட்சிக்காரங்களே கேட்கிறாங்க. மதுரை மாநகராட்சி மேயர் பதவி விலகல். புதைத்த செய்தியெல்லாம் எடுத்து வந்து சொல்லாதே அப்படின்னா இருங்க பேசுறேன். அந்த மாநகராட்சியில இருந்த நபர் என்ன புகாருக்கு உள்ளாகி ஏன் கட்சியினுடைய தலைமையிலால நிர்பந்திக்கப்பட்டு அவர் பதவி விலகினார் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். இப்ப மேட்டருக்கு வரேன். மொத்தம் 100 வார்டுல 69 வார்டு திமுக ஜெயிச்சிருக்குது. ஸோ அவங்களுடைய கட்சியினுடைய மேயர் தான் மேயராக. ஆனா துணை மேயரா ஒரு 4 இடமோ 5 இடமோ கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க இருந்தாங்க. இப்போ மேயர் பதவி விலகிட்டாரா? அப்ப யாரு மேயரு? துணை மேயர் தான் மேயரு அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னப்பா அப்படின்ற மாதிரிலாம் இப்போ கூட்டணியில இருந்து வெளியில வர வந்துட்டாங்க. யாரு? திமுக கூட்டணியில இருந்து கம்யூனிஸ்ட் வெளியில வந்ததுனால அவங்க தாவேகாவோட இணக்கம் காட்டுகிறார்கள் அப்படின்றாங்க. இப்ப தாவேகால தான் கவுன்சிலர்ல இருப்பாங்களா, இருக்கவே மாட்டாங்களே அப்படின்னா என்னன்னா அங்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளோட, சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் அப்படின்னு இருக்காங்க இல்லையா மதுரையில, அவங்களோட இணக்கம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கும் இந்த திமுக இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கும் அப்படியே அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. எப்படி இதெல்லாம் விட முடியாது. நம்ம நபர்லயே யாராவது ஒருத்தரை வந்து மேயராகி அவங்க உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்ல மாதிரி நீங்க எத்தனை நாளையா கவர்மெண்ட் இப்பதான் ஆயத்த ஏற்பாடுகளை பண்ணிட்டு வருது. அது வேற தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி, அவரு தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல், அவங்கள வந்து பதவி விலக வைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப பாக்குறாங்க. ஸோ மற்ற IAS IPS இடங்களை போல அவங்களை இடம் மாற்றுவதற்கான அதிகாரம்ங்கிறது தமிழக அரசுக்கு இல்லாததுனால அது ரொம்ப நெருடலா போயிட்டு இருக்கு. எப்படியாவது இவருக்கு இடைஞ்சலை கொடுத்து இந்த அம்மாவை அனுப்பிச்சு விட்டு நம்ம தேர்தலை பண்ணுவோம்பான்னு சொல்லி அந்த ஏற்பாடுகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நிலையில மதுரை மாநகராட்சியில எப்படியாவது திமுகவை சார்ந்த ஒரு நபர் வரணும். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இப்ப நமக்கு சாதகமா இல்லை அப்படின்றது அங்க ஒரு முக்கியமான தகவலா இருக்கு. ரெண்டாவது இதை இருக்கிற கொஞ்ச நாள்லயாவது திமுக மேயரை நம்ம தேர்ந்தெடுத்தாலும் சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணுமே அப்படின்ற ஒரு அலிபரில் இருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. நீங்கள் பார்த்த தகவல் பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி நேயர்களே.